அப்போஸ்தலனாகிய பவுல், தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல், பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். இந்த நிருபத்தின் ஆசிரியர் அப்போஸ்தலர் பவுல். இவர் புறஜாதியாருக்கு கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்கிறார். இவருடைய முந்திய பெயர் சவுல் என்பதாகும். இது ஒரு எபிரெய பெயர். கர்த்தரோ இவருடைய பெயரை பவுல் என்று மாற்றுகிறார். பவுல் என்பது புறஜாதியாரின் பெயர். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லா காரியங்களிலும் கவனமாய் இருக்க வேண்டும். சிறிய காரியங்களிலும் பெரிய காரியங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். தாங்கள் செய்கிற ஊழியத்தை ஜனங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதற்காக ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் ஆலோசனையின் பிரகாரமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தன்னை பற்றி எழுதும்போது தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் என்று சொல்லுகிறார். சபையில் நாம் எவ்வளவு பெரிய பொறுப்பு வகித்தாலும், சபையில் நமக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருந்தாலும், நாம் எல்லோருமே தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். பவுல் இந்த நிருபத்தில் தெய்வத்துவத்தை பற்றியும் பக்தி விருத்தியை பற்றியும் சுருக்கமாக எழுதுகிறார். சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக வேண்டும். அப்போஸ்தலருடைய உபதேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசத்தோடு ஒத்துப்போகிறது. நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு விசுவாசமே முதலாவது படி. சுவிசேஷம் சத்தியமாய் இருக்கிறது. அது நிச்சயமானது, மேன்மையானது. சுவிசேஷம் ஆத்மாவை ரட்சிக்கிற சத்தியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் மனுஷருடைய கற்பனைகளையோ கட்டுக்கதைகளையோ சார்ந்திருக்க கூடாது. தேவனுடைய சத்தியத்தை சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்திற்கு தேவனுடைய சத்திய வசனமே ஆதாரம். நம்முடைய விசுவாசம் தேவ பக்திக்கு ஏதுவானதாய் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் சத்தியம் எல்லாமே தெய்வ பக்திக்கு ஏதுவாய் இருக்கிறது. நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்கள் அதை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் அறிவும் விசுவாசமும் உண்டாக வேண்டும். தேவ பக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இதுவே சுவிசேஷ ஊழியத்தின் சாரம். சுவிசேஷம் நமக்குள் சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசத்தையும் உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவ பக்தியும் விசுவாசமும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வழிநடத்துகிறது. நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. தேவன் பொய் உரையாதவர். அவர் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை நாம் நம்பவில்லை என்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு சித்திக்காது. தேவனால் பொய் சொல்ல முடியாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது அது மெய்யாகவே நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் ஸ்திரமானது. ஆதிகாலம் முதல் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியாதவர்களும் மீறுகிறவர்களும் கடினமாய் தண்டிக்கப்படுவார்கள். தேவன் தம்முடைய கட்டளையை பிரசங்கத்தினாலே வெளிப்படுத்துகிறார்.
சுவிசேஷத்தை பற்றிய சத்தியம் ஒரு சிலருக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இதுவே தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதை ஒரு சிலர் பைத்தியமான காரியம் என்று சொல்லுகிறார்கள். இது கெட்டுப் போகிறவர்களுக்கே பைத்தியமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற கட்டளையை தேவன் பவுலுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நம்மிடத்தில் நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் நாம் பங்கு பெறுவதற்காக நாம் பெருமைப்படக்கூடாது. சுவிசேஷத்தினால் உண்டாகும் கனத்தையும் மகிமையையும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. துதி கன மகிமை அனைத்தும் நம்முடைய கர்த்தருக்கு மாத்திரமே சொந்தம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரிடத்தில் எல்லாம் தேவன் தம்முடைய ஊழியத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். அவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். இந்த கட்டளை நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. தேவன் அழைக்காமல் நாம் யாரும் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடாது. மனுஷருடைய அழைப்பை நம்பி நாம் ஊழியம் செய்தால் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இருக்காது. அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை தீத்துவுக்கு எழுதுகிறார். தீத்து என்பது கிரேக்க பாஷையில் உள்ள ஒரு பெயர். அவர் புறஜாதியாராகிய கிரேக்கராக இருந்தவர். புறஜாதியாராகிய தீத்துவையும் கர்த்தர் தம்முடைய குடும்பத்தில் அங்கீகரித்திருக்கிறார். தம்முடைய ஊழியத்தை தீத்துவிடத்திலும் நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபை எல்லோருக்கும் இலவச ஈவாக கொடுக்கப்படுகிறது. கிருபை சர்வ வல்லமை உள்ளது. தீத்து புறஜாதியாராக இருந்தாலும் கர்த்தர் அவருக்கும் கிருபையை கொடுத்து அவரை தம்முடைய ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். தேவனுடைய கிருபை பெரிது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் பவுல் தீத்துவை பற்றி சொல்லும்போது உத்தம குமாரனாகிய தீத்து என்று சொல்லுகிறார். இவர் சரீர பிரகாரமாக பவுலுக்கு குமாரன் அல்ல. பொதுவான விசுவாசத்தின்படி தீத்து பவுலுக்கு குமாரனாய் இருக்கிறார். பொதுவான விசுவாசம் என்பது ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லோரிடத்திலும் காணப்படுகிற பொதுவான விசுவாசமாகும். மறுஜன்மம் அடைந்திருக்கிற அனைவரிடத்திலும் பொதுவான விசுவாசம் உண்டு. அப்போஸ்தலர் பவுல் தீத்துவுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். அவருக்காக ஜெபிக்கிறார். கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபையே அஸ்திவாரமாக இருக்கிறது. சமாதானம், இரக்கம், எல்லா நன்மைகள் ஆகியவை எல்லாம் கிருபையாகிய நீரூற்றில் இருந்து புறப்பட்டு வருகிறது. நாம் தேவனுடைய கிருபையையும் சிலாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கும். அப்போஸ்தலர் பவுல் தீத்துவை வாழ்த்தும் போது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனே எல்லா நன்மைகளுக்கும் ஆதாரமாய் இருக்கிறவர். எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஆறுதல்களும் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தே நமக்கு வருகிறது. இவை பிதாவினிடத்தில் இருந்து வருவது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு வருகிறது. எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனிடமிருந்து நமக்கு வருகிறது. தீத்து 1:1 வசனத்தில் மட்டுமே பவுல் தன்னை தேவனுடைய ஊழியக்காரனாக குறிப்பிடுகிறார். ரோமர் 1:1, பிலிப்பியர் 1:1 ஆகிய வசனங்களில் பவுல் தன்னை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக அழைத்துக் கொள்கிறார். தீமோத்தேயுவை போல தீத்துவும் பவுலின் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர். பவுலின் உடல் ஊழியக்காரர். கிரேத்தா தீவிலே உள்ள சபைகளுக்கு பவுல் இவரை பொறுப்புள்ளவராக நியமித்தார். அப்போஸ்தல ஊழியத்தில் காணப்படும் காரியங்கள்: தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாயிருக்கும் விசுவாசம், தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் யூதர்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் தேவன் அவர்களை தள்ளிவிட்டு அவர்களுக்கு பதிலாக தம்முடைய விசுவாசிகளை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். நித்திய ஜீவன் விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கும் ஆசீர்வாதம். நாம் மரித்த பின்பு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆகையினால் இது ஒரு நம்பிக்கையே. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு
நாம் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனால் செய்ய முடியாத காரியங்கள். பொய் உரைக்க மாட்டார், தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்லர். தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று தீத்து 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணினார் என்பது தெரியவில்லை. மனுஷர் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணினாரா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. ஆதிகாலம் முதலே மனுஷரை மீட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்னும் திட்டம் தேவனிடத்தில் இருந்தது. ஆதாமின் காலத்திற்கு முன்பாகவே தேவன் மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருந்திருக்க வேண்டும். நித்திய ஜீவனை பற்றிய அறிவிப்பும் வாக்குத்தத்தமும் நமது காலத்தில் மிகவும் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.